Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல லிஸ்ட். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ லிஸ்டோட பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க மொத்தம் பைத்தானோட வீடியோஸும் வந்து நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பைத்தானோட பிளேலிஸ்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். அதில் லிஸ்ட்டோட பார்ட் 1ம் பார்க்கலாம். அதில் லிஸ்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ரொம்ப குட்டி வீடியோ தான். ஸோ இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசஸ்னு ரெண்டு கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோடு எழுதி வச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ A2Z நாலேஜ் அப்படின்னு இண்டிவிஜுவல் கேரக்டராக போட்டிருக்கேன். அது ஒரு பேரா, குரூப் ஆஃப் கேரக்டராக இருக்கலாம், பேராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஒரு எலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட. நம்ம மலிசாமான லிஸ்ட்டே வச்சுக்கலாமே. ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எப்படி இன்வோக் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிக்கும். நீங்கள் லிஸ்ட்டில் நார்மலாகவே டேட்டா போடும் பொழுது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆகும். அது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் மை லிஸ்ட் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு A பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் இண்டெக்ஸ். இப்போ நெஸ்டட் இண்டெக்ஸ். நெஸ்டட் இண்டெக்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த n_, லிஸ்ட்டுங்கிறது நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நிறைய லிஸ்ட் இருந்தால் அது நெஸ்டட் லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மொபைல் ஃபோன்ஸ் லிஸ்ட் எடுக்கிறேன். மோட்டோ ஜி, ஐஃபோன், அதே மாதிரி வந்து எல்ஜின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த லிஸ்ட் ஒவ்வொரு ஃபோனுக்கும் அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, சப் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டோட சப் லிஸ்ட். இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டின்னு ஒரு வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க லிஸ்ட்லாம் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனை பசங்க, ஸோ லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் போகுது இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஒரு லிஸ்ட்டாக இருந்தது, நீங்கள் வந்து 0ன்னு போட்டு எடுத்து கொடுத்துட்டீங்க. லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டாக இருந்தால் எத்தனாவது லிஸ்ட்டில் அதில் எத்தனாவது வேல்யூங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, பிரிண்ட்ல n லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்து 1ன்னு கொடுக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் 0ங்கிறது எதை குறிக்குது, இந்த ரெண்டாவது 1ங்கிறது எதை குறிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த 0ங்கிறது எதை குறிக்குதுன்னா உங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது இது 0th லிஸ்ட்டு, இது ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டு, அடுத்து செகண்ட் சப் லிஸ்ட்டுன்னு. அடுத்து இருக்கிற பொசிஷனில் இருக்கிற இந்த 1 எதை குறிக்கும்னா அந்த 0th லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த பிரிண்டெல்லாம் ரன் ஆச்சுன்னா, இந்த பிரிண்ட் ரன் ஆச்சுன்னா என்ன வரும்னா ஹாப்பி அதை எடுக்கும். ஏன்னா அதுதான் 0th லிஸ்ட்டு. அதில் 1ங்கிறது ஹெச்சுக்கு அப்புறம் A, அதாவது 0ல் H இருக்கு, A வந்து 1 இண்டெக்ஸ். ஸோ A பிரிண்ட் ஆகும். அடுத்து பாருங்க லிஸ்ட் 1. ஸோ இது லிஸ்ட் 0, இது செகண்ட் சப் லிஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட் 0க்கு அப்புறம். அதில் 3வது வேல்யூ. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 5ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 0, A வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஹாப்பியில் A, ஸோ அதனால A வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இதில் 5 வரணும், 5 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதாவது மைனஸ் போட்டு எடுப்பாங்க. இந்த -1 அப்படின்னு போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி வேல்யூ வரும், எலமெண்டோடது வரும், K வரும். இதே நீங்கள் 5 இருக்கிறதே 5, ஸோ -5 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வரும். இதே 10 இருந்து -10ன்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வரும். அதாவது என்னன்னா நீங்கள் கேட்குற வேல்யூலேருந்து அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ -1, -2, -3, -4, இது -5. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூன்னு இல்லை, நீங்கள் போடுறதுலேருந்து கடைசியிலேருந்து வரும். ஓகே, இன்னும் நீங்கள் அப்படியும் வந்து மைனஸ் இண்டெக்ஸிங் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இப்படி போனீங்கன்னா ப்ளஸ்ஸு, கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா மைனஸ். ஓகே, அடுத்து ஸ்லைஸ். ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது நான் வந்து 2:5ன்னு ஸ்லைஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்னென்னா A வந்து 0, T வந்து 1, O வந்து 2. அதாவது O எடுத்துக்கும், அப்புறம் Z எடுத்துக்கும், அப்புறம் K எடுத்துக்கும். ஏன்னா 0, 1, 2, 3, 4, 5th தான் விட்டுடும். 0 to, அதாவது 2 to 5ல 2 எடுத்துக்கும், பட் 5th எலமெண்ட் எடுத்துக்காது. ஸோ 0 ZK பாருங்க, கீழே அவுட்புட் வந்திருக்கு 0 ZK. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -5. அதாவது என்னன்னா நான் சொன்னேன், நீங்கள் வந்து மைனஸ் போட்டிங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு கடைசியிலிருந்து வரும். அதாவது இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5. அதாவது என்னன்னா இந்த 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 5ஐயும் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுக்கும். அதனால தான் கோலன் போட்டு -5 போட்டிருக்காங்க. இங்கே மேலே நம்ம கோலன் போட்டு -5 போடல, இது கோலன் போட்டு -5 போட்டா ஸோ கடைசியில் இருக்கிற 5 எலமெண்ட்டை விட்டுறணும் அப்படிங்கிறது தான். இங்கே அடுத்து பாருங்க 5, இப்போ +5 போட்டு கோலன் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா? அண்ட் தென் 5th எலமெண்ட்லேருந்து கன்சிடர் பண்ணியிருக்கு. கீழே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான். ஓகே, 5th இருந்து கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கு.
ஓகே, ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் ஈஸ் டு மட்டும், அதாவது கோலன் மட்டும் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்ட்டில் நாங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எனக்கு இதுலேருந்து இந்த எலமெண்ட் இருந்தால் போதும், இதிலிருந்து இவ்வளோ இருந்தால் போதும், நடுவில் இவ்வளோ இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது. இன்னுமே நான் லிஸ்ட்டில் 2-3 பார்ட் போட போகிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாமே என் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 2 லாங்குவேஜில் அப்லோட் பண்ணுவோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ ஸ்டே டச் வித் அஸ். Thanks for watching a2zknowledge.com.